अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 7/1/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/12/1997. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு இஸ் நயே वर्ष को मुक्ति वर्ष मनावो, सफल करो सफलता लो. இந்த புது ஆண்டில் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள், பயன்படுத்துங்கள், பலனை பெறுங்கள். आज बाप दादा अपने नव जीवन की श्रेष्ठ आत्माओं को, नव युग रचता आत्माओं को नए वर्ष की मुबारक दे रहे हैं. என்று பாப் தாதா தனது புது வாழ்க்கையினுடைய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, புது யுகத்தை படைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு புது வருடத்திற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். दुनिया के लिए नए वर्ष आरंभ हो रहा है. உலகத்தினருக்கு புது ஆண்டு ஆரம்பமாகி கொண்டு இருக்கிறது. आप बच्चों के मन में नव युग आ रहा है. குழந்தைகளாகிய உங்களுடைய மனதில் புது யுகம் நினைவில் வந்து கொண்டே இருக்கின்றது. जैसे नया वर्ष कल आने वाला है, எப்படி புது ஆண்டு நாளைக்கு வரப்போகின்றது, ऐसे नव युग भी कल आने वाला है. புது யுகம் கூட நாளைக்கு வரப்போகிறது. ऐसी स्मृति आती है कि हमारा नया युग आया कि आया. அப்படிப்பட்ட நினைவு உங்களுக்கு வருகின்றதா, நமது புது யுகம்
வந்து விட்டது. जैसे आज नए वर्ष के लिए मनुष्य आत्माओं दिल में खुशी है. இன்னைக்கு புது ஆண்டுக்காக மனித ஆத்மாக்களுடைய இதயத்தில் மகிழ்ச்சி இருக்கின்றது. அல்பகால் கா உற்சாக, அல்ப காலத்திற்கான உற்சாகம் இருக்கிறது. ऐसे आप आत्माओं को नव युग आने की सदा काल की खुशी है. ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புது யுகம் வருவதற்கான சதா காலத்திற்கான, அதாவது நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கிறது. ऐसे लगता है कि बस आज और कल की बात है. இந்த மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகிறதா? இன்று நாளைக்கான இது விஷயம். आज पुराना युग है, இன்னைக்கு பழைய யுகம். கல் நயா யுக் சாம்னே கடா है, நாளைக்கு புது யுகமானது நம்ம முன்னாடி இருக்குது. ड्रामानुसार आज और कल की बात है. ड्रामानुसारமாக இன்று நாளைக்கான விஷயம். ऐसी स्पष्ट स्मृति अनुभव होती है. இந்த மாதிரி தெளிவான ஒரு நினைவு அனுபவத்தில் இருக்கின்றதா? யா சிறு நயா வருஷம் மனானே ஆயே ஹோ, இல்லை வெறுமனே புது ஆண்டை கொண்டாட வந்திருக்கீங்களா? நயா வருஷ் நவ யுக் கி யாத் திலாத்தா ஹை. புது வருடமானது புது யுகத்தினுடைய நினைவை கொடுக்கின்றது. யா உற்சாக தில் மே ரஹதா கி கல் ஹம் கியா ஹோங்கே. இந்த உற்சாகம் ஆர்வமும் இதயத்தில் இருக்கின்றதா? நாளைக்கு நம்ம என்னவாக ஆகுவோம்? अपनी नई शरीर रूपी ड्रेस सामने आती है. உங்களுடைய புது சரீரம் என்ற அந்த ட்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி வருகின்றதா? याद है आपका नया शरीर नए युग में कैसे सुंदर था. உங்கள் நினைவில் இருக்கின்றதா? உங்களுடைய புது சரீரம் புது யுகத்தில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. கைசே யுகத்தா, கைசே ராஜ்யத்தா, கைசி பிரகிருதி தாசித்தி, சத்தோ பிரதான் தீ. யுகம் எப்படி இருந்தது, ராஜ்யம் எப்படி இருந்தது, இயற்கை என்ற தாசி எப்படி இருந்தது, எல்லாமே சத்தோ பிரதானமாக இருந்தது. உஸ் ராஜ்ய அதிகாரி ஸ்திதி கி ஸ்மிருதி ஸ்பஷ்ட. அந்த ராஜ்ய அதிகாரியினுடைய ஸ்திதி உங்களுக்கு அதனுடைய நினைவு தெளிவாக இருக்கிறதா? दिखाई दे रही है वह दुनिया कितनी सुंदर है. உங்களுக்கு அது தெரிகின்றதா? அந்த புது உலகம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக இருக்கு. एक सेकंड में अपने राज्य अधिकार का अनुभव कर सकते हो या कर रहे हो. ஒரு வினாடியில் உங்களுடைய ராஜ்ய அதிகாரத்தை அனுபவம் செய்ய முடியுமா அல்லது செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? பஸ் एक सेकंड में नव युग में चले जाओ. ஒரு வினாடியில் புது யுகத்துக்கு போயிடுங்க. ஜானா ஆத்தா ஹே, போக வருகின்றதா? கித்தனி பார் ராஜ்யா பிராப்த் கியா ஹை. யாத பாபா கேட்குறேன், எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை பிராப்தி அடைந்திருக்கின்றீர்கள், நினைவில் இருக்கின்றதா? அனுபவ கரோ अपना राज्य कितना प्यारा है. இதை அனுபவம் செய்யுங்க. நம்முடைய ராஜ்யம் எவ்வளவு அன்பானது. न्यारा भी है तो प्यारा भी है. விடுபட்டதாகவும் இருக்கின்றது, அன்பாகவும் கூட இருக்கின்றது. तो ஆக सेकंड में बस हमारा राज्य और हमारा विश्व राज्य अधिकारी स्वरूप स्मृति में आ जाए. ஒரு வினாடியில் நம்மளுடைய ராஜ்யம் நம்மளுடைய உலக ராஜ்ய அதிகார स्वरूपम நினைவில் வந்துவிட வேண்டும். वे लोग नए वर्ष में एक दो को अल्पकाल की गिफ्ट देते हैं. மனிதர்கள் புது ஆண்டில் ஒருவர் மற்றவருக்கு அல்ப காலத்துக்கான கிஃப்ட் கொடுக்குறாங்க. और बाप गिफ्ट देते हैं नव युग के. பாபா நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கிறார்? புது யுகத்துக்கு. विश्व राज्य के अधिकार की, உலக ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை கிஃப்டாக கொடுக்குறார். ये अविनाशी गिफ्ट इस समय बाप द्वारा आप सबके लिए अटल भावी बन जाती है. இந்த அழியாத கிஃப்டானது இப்பொழுது பாபா மூலமாக உங்கள் அனைவருக்கும் கிடைப்பது ஃபிக்ஸ் ஆகிவிடுகின்றது. जिस भावी को कोई टाल नहीं सकता.
இதை யாராலையுமே மாற்ற முடியாது. அச்சல் है அகண்ட, ஆடாத அசையாதது, அகண்டமானது, அதாவது துண்டிக்கப்படாதது. तो ऐसी गिफ्ट मिल गई है ना, அப்படிப்பட்ட கிஃப்ட்டு கிடைத்து விட்டதல்லவா. तो यह गिफ्ट संभाल कर रखा है, இந்த கிஃப்டை நீங்கள் சம்பாலனை பண்ணி வைக்க வேண்டும். कोई डाकू या गिफ्ट ले नहीं जाए, எந்த ஒரு திருடனும் வந்து இதை திருடிட்டு போயிடக்கூடாது. சப்கே பாஸ் டபுள் லாக் ஏன்னா பாபா கேட்குறாங்க, எல்லார்கிட்டையும் இந்த டபுள் பூட்டு இருக்குதா. ஆஜ்கல் சிங்கிள் லாக் नहीं चलता है, இந்த காலத்தில் சிங்கிள் பூட்டு கிடையாது, டபுள் லாக் चाहिए, டபுள் பூட்டு வேணும். गॉडरेज का लॉक नहीं, गॉड का लॉक चाहिए. பாபா சொல்கிறாங்க, காட்ரேஜினுடைய லாக்கை பற்றி பாபா பேசலை, காடினுடைய லாக்கை பற்றி பேசுகிறார். तो गॉड ने ऐसी லாக் दिया है, இறைவன் அப்படிப்பட்ட ஒரு லாக்கை கொடுத்துருக்கின்றார் பூட்டை, जो कोई भी तोड़ नहीं सकता, யாருமே அதை உடைக்க முடியாது. अगर अलबेले हो जाएंगे तो डाकू आएगा. சோம்பேறித்தனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா திருடன் வந்துடுவான். டாக்கு भी होशियार होते हैं, திருடர்கள் கூட ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருக்கிறாங்க. उनको पता पड़ जाता है इनका लॉक आज डील है, அவங்களுக்கு இது தெரியும், இன்றைக்கி உங்களுடைய லாக்கு ரொம்ப லூஸாக இருக்குது, இசிலே அல்பேலா நஹி ஹோனா, அதனால் இன்றைக்கி நீங்கள் சோம்பேறித்தனம் என்பது கூடாது. तो आखिर इस नए वर्ष में स्व के प्रति और सेवा के प्रति कोई नया प्लान बनाया है. புது வருஷத்தில் சுயத்திற்காக சேவைக்காக ஏதாவது புது பிளான் பண்ணிங்களா. கான்ஃபரன்ஸ் கர்னிய டயலாக் கர்ன ஒத்து ஹை, கான்ஃபரன்ஸ் பண்ணணும், டயலாக் பண்ணணும், அதெல்லாம் இருக்க தான் செய்கிறது. நயா பிளான் क्या बनाया है, புது பிளான் என்ன பண்ணீங்க. बाप दादा इस नए वर्ष में, बाप दादा இந்த புது ஆண்டில் देश व विदेश में वैरायटी वर्ग के विशेष आत्माओं का एक गुलदस्ता देखने चाहते हैं. உள்நாடு வெளிநாட்டில் வெரைட்டி ஃபேக்கல்ட்டிஸினுடைய விசேஷ ஆத்மாக்களுடைய ஒரு பூங்கத்தை பார்க்க விரும்புகின்றார். வர்க்கோக்கி சேவத்தை பௌத் கி என்ன, நீங்கள் இந்த ஒவ்வொரு விங்ஸினுடைய சேவை நிறைய பண்ணியிருக்கீங்க. अभी हर वर्ग का ऐसा एक एक रत्न तैयार करो. இப்போ ஒவ்வொரு விங்ஸ்லேயும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு ரத்தனத்தை தயார் பண்ணுங்க. एक भी वर्ग मिस ना हो, அதில் ஒரு விங் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. क्यों, ஏன் பாபா கேட்குறாரு. अभी जब समय समीप आ रहा है, இப்போ நேரம் ரொம்ப நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. कोई भी वर्ग वाले உள்ளனா नहीं दे तो हमारा वर्ग रह गया. எந்த ஒரு விங்லையும் இருக்கிறவங்க இந்த குறை சொல்லிடக்கூடாது, எங்களை விட்டுட்டாங்க, எங்களுடைய விங்ஸுக்கு சேவை செய்யலை. एक एक वर्ग में विशेष एक क्वालिटी का हो. ஆக ஒவ்வொரு விங்கிலையும் விசேஷமாக ஒரு குவாலிட்டி ஆத்மா மைக் கா காம் கர் சகே, மைக்கினுடைய வேலையை அவங்க செய்ய முடியணும். क्योंकि ஏனென்றால் ஜெய்சே சமீபமாக ஆறாக, மறுபடியும் பாபா சொல்கிறார், எப்படி நேரம் ரொம்ப நெருக்கத்தில் வந்து கொண்டே இருக்கிறதோ, तो सर्व वर्ग वाले सर्व धर्म वाले सबके मुक्ति आस निकले. எந்த தர்மத்தினராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விங்ஸை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வாயிலையும் இந்த ஒரு சப்தம் தான் வெளிப்படணும். என்ன சப்தம், பாப் ஆகியா, பாபா வந்துவிட்டார். क्योंकि ஏனென்றால் इस संग में ही सभी धर्म स्थापक आत्माओं व सर्व वर्ग की आत्माओं को बीज पड़ना है. இந்த சங்கம யுகத்தில் தான் அனைத்து தர்ம ஸ்தாபக செய்யக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, அனைத்து விங்ஸ் சேர்ந்த ஆத்மாக்களுக்கும் விதை போடப்பட வேண்டும். वह इतनी पावर अपने में ले जाएंगे जो फिर अपने अपने समय पर वर्ग व धर्म के इन्वेंटर बनेंगे. இப்போ அவ்வளவு பவர் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அப்புறம் அவங்கவுங்க நேரத்தில் அவங்கவுங்களுடைய விங்ஸில் அவங்கவுங்களுடைய தர்மத்தில் इन्वेंटराக ஆயிடுவாங்க. तो सब बीज आपको तैयार करने हैं. எல்லா
விதைகளையும் நீங்கள் தான் தயார் பண்ணணும். जो समय पर अपने अपने डिपार्टमेंट में निमित्त बनेंगे. அப்போ நேரம் வரும்போது அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் நிமித்தமாவாங்க. क्योंकि ஏனென்றால் बीज बाप और आप ब्राह्मण आत्मा तना हो. விதை யார்? பாபா. நீங்கள் ஆத்மாக்கள்லாம் யார்? அடிமரம். सर्व आत्मा बीज और तना द्वारा ही निकलता है. அனைத்து ஆத்மாக்களும் கூட விதையிலிருந்தும் அடிமரத்திலிருந்து தான் வெளிப்படுகின்றன. तो ஆக ஐसे गुलदस्ता बाप के सामने लाओ. அப்படிப்பட்ட ஒரு பூச்செண்டை பாபாவுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. விதேஷ் வாலே பி और தேஷ் வாலே பி. வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, உள்நாட்டினராக இருந்தாலும் சரி, ஏக் சாம்பிள் லாவோ. ஒரு சாம்பிளை கொண்டு வாங்க. சாம்பிள் से अन्य अनेकों स्वतः ही बनते. சாம்பிளில் பார்த்து தான் பிறர் கூட தாமாகவே ஆகிவிடுகின்றார்கள். லேக்கின் ஆனால் ஏக் பவர்ஃபுல் மைக் பனே. ஒவ்வொருவரும் என்ன ஆகணும்? சக்திசாலியான மைக் ஆயிடணும். ऐसे बीज कहो, धर्म या वर्ग कहो व वैरायटी फूलों की गुलदस्ता कहो तैयार होना चाहिए. அப்படிப்பட்ட விதைகள் என்று சொன்னாலும் சரி, தர்மம் அல்லது விங்க சேர்ந்தவர்கள் என்று சொன்னாலும் சரி, வெரைட்டி மலர்களுடைய பூச்செண்டு என்று சொன்னாலும் சரி, இப்போ நீங்கள் தயார் செய்ய வேண்டும். एक भी मिस नहीं हो. ஒருத்தவங்க கூட மிஸ் ஆகக்கூடாது. तब कहा जाएगा विश्व कल्याणकारी व सर्वात्मक निमित्त उद्धार करने वाले आत्माएं. அப்போ தான் என்ன சொல்ல முடியும்? உங்களை விஸ்வ கல்யாணக்காரி என்று சொல்ல முடியும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் நிமித்தமாக உத்தாரம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் என்று சொல்ல முடியும். ஏக் ஷக்கா பி கம் நஹி. ஒரு கிளை கூட குறைவாக இருக்கக்கூடாது. சர்வ சாக்காயும் சாயி. அனைத்து கிளைகளும் வேண்டும். சாய் ஆப்கே நவ யுகமே கை வர்க்கம் நஹி होंगे. பாபா என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்கள். உங்களுடைய புது யுகத்தில் சில வர்க்கங்கள், சில விங்ஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. லேக்கின் உன் ஆத்மாவே துவாப்பர் या कली में इन्वेंटर निमित्त. ஆனால் அந்த ஆத்மாக்கள் துவாப்பர் யுகத்திலேயோ கலியுகத்திலேயோ இன்வென்டராக நிமித்தமாக இருப்பார். உனக்கு சக்தி ஆப் துவாராயி மில்னி. அவங்களுக்கு சக்தி கூட உங்கள் மூலமாக தான் கிடைக்கணும். जैसे सभी धर्म पिता आपके आगे बाप का झंडा प्रत्यक्ष झंडा लहराने में सहयोगी बनेंगे. அனைத்து தர்ம பிதாக்களும் கூட உங்களுக்கு முன்னாடி பாபாவனுடைய கொடி, பாபாவனுடைய பிரத்யக்ஷத்தானுடைய கொடியை ஏற்றுவதில் சகயோகியாக ஆவார்கள். वैसे ही सर्व वर्ग वाले भी प्रत्यक्ष का झंडा लहराने में सहयोगी बनेंगे. அதே மாதிரி அனைத்து தரப்பினரும் துறையினரும் கூட பிரத்யக்ஷதா என்ற கொடியை ஏற்றுவதில் சகயோகியாளாக ஆவார்கள். தப் காங்கே சர்வக்கே சகயோகே சுக்குமய துனியா கி ஸ்தாபனா. அப்போ தான் என்னன்னு சொல்ல முடியும்? அனைவருடைய சகயோகத்தின் மூலமாக, கோஆபரேஷன் மூலமாக சுகம் நிறைந்த உலகத்தினுடைய ஸ்தாபனை. சகயோகி பன் ரஹே சகயோகிகளாக ஆய்கொண்டு இருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் उसमें से अब विशेष आत्मा को सहयोग में आगे बढ़ाओ. அதுலேயும் விசேஷமான ஆத்மாக்களை சகயோகத்தில் முன்னாடி கொண்டு வாங்க. நிமித்த பனாவோ. அவங்கள நிமித்தமாக ஆகுங்க. நிமித்த பனானேக்கா பீஜ் டாலோ. அவங்க நிமித்தமாக ஆகிறதுக்கான விதையை நீங்கள் போடுங்கள். சம்ஜா கியா கர்னா. புரிகிறதா? என்ன செய்யணும்? विदेश में भी अभी आईपी वीआईपी के कनेक्शन सहज हो गया. வெளிநாடுகளில் கூட ஐபி விஐபி எல்லாருடைய கனெக்ஷனும் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. முஸ்கில் नहीं है ना. கஷ்டம் ஒன்றும் இல்லை தானே. முஸ்கிலே சகஜ. பாபா கேட்குற கஷ்டம் இல்லை தானேன்னு கேட்டுட்டு, கஷ்டம் இல்லையா இல்லை சகஜமாக இருக்கிறதா? तो आप सभी जब दूसरे न्यू ईयर में फिर आएंगे. நீங்கள் எல்லாருமே மறுபடியும் நியூ இயரில் வரும்போது அகலே நியூ இயர் की सौगात बाप दादा ऐसे गुलदस्ता देखने चाहते हैं. அந்த புது ஆண்டில் அப்படிப்பட்ட ஒரு பூங்கொத்தை
பாபா பார்க்க விரும்புகின்றார். एक साल कम नहीं है. சார் 1 வருஷம் நான் டைம் கொடுக்குறேன், ஒன்றும் குறைவானதில்லை. தேஷ் வாலே பி கரேங்க, விதேஷ் வாலே பி கரேங்க. பாபா கேட்குறாங்க, உள்நாட்டினரும் செய்வீர்களா, வெளிநாட்டினரும் செய்வீர்களா? எல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? ஹாஞ்சி அவசியம் கரேங்க, நிச்சயமாக செய்வோம். கஹோ ஹுவாயி பட. அப்போ சொல்லுங்கள், இது ஏற்கனவே ஆகி இருக்கின்றது. சிறு நிமித்த பண்ண. இப்போ என்ன ஆகணும்? நிமித்தமாக ஆக வேண்டும். டபுள் விதேசி வாலே போலே. பாபா சொல்கிறேன், டபுள் ஃபாரினர் சொல்லுங்கள். சப் விதேசி தாலி பஜாவோ. அனைத்து அயல் நாட்டவர்களும் கையை தட்டுங்கள். அச்சா, நல்லது. தேக்கிங்க பहले कौन தயார் करता है. பார்க்கலாம் யார் முதல்ல தயார் பண்ணுறாங்கன்னு. தேஷ் யா விதேஷ். பாவ பாருங்கள், உள்நாடா அல்லது வெளிநாடா. और कितना बड़ा गुलदस्ता தயார் करते हैं. அப்போ அதையும் பாபா பார்ப்பாராம், எவ்வளோ பெரிய பூச்செண்டை நீங்கள் தயார் பண்ணுவீங்க. டீக்கேண்ணா, பார்க்கலாம் தானே. சாரோ ஓர் சுன்றேன். 4 பக்கங்களிலும் இந்த விஷயத்தை குழந்தைங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தேஷ் வாலே பி சுன்றேன், விதேஷ் வாலே பி சுன்றேன். உள்நாட்டினரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள், வெளிநாட்டினரும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அபி உமங் ஆரஹா. இப்போ எல்லாத்துக்கும் இந்த உற்சாகம் வருகிறது. உன்னோக்க மண்மே பிளான் பண்ணுறா அவரே கரைங்கே கரைங்க. எல்லாருடைய மனதிலையும் இந்த பிளான் உருவாகுதான், இதை செய்வோன்னு. அச்சா எத்தோ ஹுவா விஸ்வ சேவா. இது என்ன? விஸ்வ சேவையாகிடுது. ஸ்வக்கேலியே கியா கரேங்கே. சுயத்திற்காக என்ன செய்வீங்க? அபி தோ பிளான் பண்ணுவீங்கன்னா அதுக்கும் பிளான் பண்ணுவீங்க தானே. क्योंकि ஏனென்றால் அகர் சுய கல்யாண் கா श्रेष्ठ பிளான் नहीं बनाएंगे तो நீங்கள் சுய நன்மைக்காக சிரேஷ்டமான பிளான் பண்ணவில்லை என்றால் விஸ்வ சேவாமே சக்காஸ் नहीं मिल सके. உலக சேவையில் சக்காஸ் கிடைக்க முடியாது. இசிலியே அதனால் பாப்தாதா சப்கே திலோமே உமங் உற்சாகோ ஜான்தே. அனைவருடைய இதயத்திலே உள்ள உற்சாகம் ஆர்வத்தை தெரிந்து யஹி கहेंगे. இதைத்தான் சொல்லுவார். ஹரேக் உற்சவமே பச்சோனே சாहे गोल्डन जुबली वाले, चाहे डायमंड जुबली वाले, चाहे सिल्वर जुबली वाले, चाहे और भी जो जुबलियाँ होनी है, सभी ने दिल से उमंग उत्साह से अपने मन में यह बाप के वायदा किया है. பாபா கேட்குறாங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கோல்டன் ஜூப்ளி கொண்டாடி இருந்தவங்களா, டைமண்ட் ஜூப்ளி கொண்டாடினவங்களா, சில்வர் ஜூப்ளி கொண்டாடினவங்களா, இல்லை வேறு ஏதாவது ஜூப்ளி கொண்டாடினவங்களா, எல்லாருடைய இதயத்திலையும் உற்சாகம் ஆர்வத்தோட மனதில் பாபாட்ட இந்த உறுதிமொழியை கொடுத்துட்டீங்களா? என்ன உறுதிமொழி? ஹம் பாப் சமான் பன்கர் ஹி திகாயேங்கே. நாம் பாபாவுக்கு சமமாக ஆகி காட்டுவோம். சபினிய வாதாக்கியான்னா நீங்கள் எல்லாருமே கூட இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க இல்லையா? டபுள் ஃபாரினர்ஸ்னு வாய்தாக்கியா? மறுபடியும் கேட்குற, இரட்டை நாட்டவர்கள் இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்களா? எல்லாருமே கை அசைக்கிறாங்க. அச்சா முபாரக்கோ, நல்லது, வாழ்த்துக்கள். वायदा तो बहुत मीठा, बहुत अच्छा, बहुत प्यारा, बहुत शक्तिशाली किया है. பாபா பாருங்க, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். உறுதிமொழி ரொம்ப இனிமையாக, ரொம்ப நன்றாக, ரொம்ப அன்பாக, ரொம்ப சக்திசாலியாக பண்ணிங்க. பாருங்க, இனிமையாக, நன்றாக, அன்பாக, சக்திசாலியாக பண்ணிங்க. அபி சிர் நிபாத்தே ரஹ்னா. இப்போ வேறு ஒன்றும் பண்ண வேணாம், அதை கடைபிடித்தாலே போதும். वायदा करने वाले उसमें बहुत उमंग साथे करते हैं. உறுதிமொழி கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப உற்சாக ஆர்வத்தோடு செய்கிறாங்க. हिम्मत भी बहुत अच्छी रखते हैं. தைரியம் கூட ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. फिर क्या होता है? அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? கபி மாயா चूहे के रूप में आ जाती. சில நேரம் மாயை எலியினுடைய ரூபத்தில் வந்துடுது. கபி பில்லி के रूप में आ जाती है. சில நேரம் பூனையினுடைய ரூபத்தில் வந்துடுது. बिल्ली क्या करती है? பூனை என்ன பண்ணுது? மியாவு மியாவு करती है ना. மியாவு மியான்னு செய்து இல்லையா? तो बच्चे क्या करते हैं? குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? மை மை மை. तो यह बिल्ली की மியாவு மியாவு नहीं करना.
இந்த பூனை மாதிரி மியாவ் மியாவ் அதாவது நான்னு சொல்லாதீங்க. चूहा क्या करता है? சரி, எலி என்ன பண்ணுது? चूहा बेसमझ होकर जो आता है ना वो खा लेता है, काट लेता है. அந்த எலி என்ன பண்ணுது? எது ஒன்றும் தெரியாமல் வருதோ அதை சாப்பிட்டுடுது, கட் பண்ணிடுது. तो माया भी बच्चों के खजानों को काट कर खा लेती है. மாய கூட என்ன பண்ணுதான்? குழந்தைங்களுடைய பொக்கிஷங்களை கட் பண்ணி சாப்பிட்டுடுது. கபி ஷேர் ஆ ஜாத்தா, சில நேரம் சிங்கமும் வருது. ஷேர் क्या करता है? சிங்கம் என்ன பண்ணுது? निर्भय वालों को भय पैदा कर देता है. பயமற்றவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. சர்வசக்திவான் बच्चों को दिल शिकस्त बना देता है. சர்வசக்திவான் குழந்தைகளை மனமிட்டு போனவர்களாக செய்விடுகிறது. ஐசே नहीं करना, அந்த மாதிரி செய்யாதீங்க. ஆனே नहीं देना, வரவே விடாதீங்க. டபுள் லாக் லகாக்கர் ஹீ ரக்கனா, எப்போதும் டபுள் பூட்டு போட்டே வைங்க. இஸ் வருஷம் கிசி கோபி ஆனே नहीं देना, இந்த வருஷம் எதையுமே வரக்கூடாது. இந்த பாபா எதெல்லாம் சொன்னார்? பூனை வருது, அதாவது நான்கிறது வருது, அடுத்து எலி வருது. எலி எப்படி கட் பண்ணி சாப்பிட்டுடுதோ அதே மாதிரி பொக்கிஷங்களெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுடுது. இல்லைன்னா என்ன வருது? சிங்கம் வருது. சிங்கம் என்ன பண்ணுது? பயமற்றவங்கள பயம் கொடுத்து விடுகின்றது. அதனால் டபுள் லாக் போட்டுருங்க. இது எதுவுமே வரக்கூடாது, வர விடக்கூடாது. ஏன் நயா வருஷ சர்வ பாத்தோं से मुक्त वर्ष मनाओ. இந்த புது ஆண்டை அனைத்து விஷயங்களிலிருந்தும் முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். வருஷத்தை ரொம்ப சிம்பிளாக பாவா சொல்லிட்டார், முக்தி ஆண்டு. जब एक मुक्ति वर्ष मनाएंगे तब मुक्तिधाम में जाएंगे. எப்போ இந்த முக்தி ஆண்டை நீங்கள் கொண்டாடுவீங்களோ அப்போ தான் முக்தி தாமத்திற்கு போவீர்கள். इसके लिए அதற்காக क्या करेंगे, என்ன செய்வீர்கள்? बहुत छोटी सी बात है, बड़ी बात नहीं है. பாபா சொல்கிறாரு, ரொம்ப சின்ன விஷயம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. बाप दादा सिर्फ छोटा सा स्लोगन दे रहे हैं. பாபா ஒரு சின்ன ஸ்லோகன் தான் கொடுக்குறார். என்ன ஸ்லோகன் அது? சஃபல் கரோ சஃபல்தா லோ, பயன்படுத்துங்கள் வெற்றி அடையுங்கள். சம்ஜா, புரிகிறதா? சஃபல் கரோ சஃபல்தா லோ, பயன்படுத்துங்க வெற்றி அடையுங்க. क्या सफल करना? சரி, எதை பயன்படுத்த வேண்டும்? जो भी आपके पास है, अपनी जो प्रॉपर्टी है, எதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னலாம் இருக்கோ உங்கள்கிட்ட? சமய், நேரம், சங்கல்பம், எண்ணங்கள், சுவாஸ்வ தன் மன் தன் சஃபல் கர். உங்களுடைய சுவாசமாகட்டும், உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. வியர்த்தன கவாவோ, இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஆயுள்களையே சம்பால்கள் இருக்கோம், கடைசி காலத்துக்கு வேணும்னு வைக்காதீங்க. சங்கல்ப கோபி சஃபல் கரும், உங்களுடைய சங்கல்பத்தை கூட என்ன பண்ணுங்க, ஈடுபடுத்துங்க. ஏக் சங்கல்ப ஆப்கி ப்ராப்பர்ட்டி, உங்களுடைய ஒவ்வொரு சங்கல்பமும் என்ன, உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. जैसे धन स्थूल प्रॉपर्टी है वैसे सूक्ष्म प्रॉपर्टी है समय स्वसंगल्प. எப்படி செல்வமானது ஸ்தூலமான ப்ராப்பர்ட்டியாக இருக்கோ அதே மாதிரி உங்களுடைய சூக்ஷ்மமான ப்ராப்பர்ட்டி என்ன? நேரம், சங்கல்பங்கள் மற்றும் சுவாசம். ஏக் சங்கல்ப வியர்த்த नहीं जाए. பாபா பாருங்க எப்படி பார்க்குறாரு, எப்படி சொல்கிறார் பாருங்க. ஒரு சங்கல்பம் கூட வீணாகக்கூடாதான், அது பயன்படுத்தப்பட வேண்டுமா? चाहे मनसा सेवा द्वारा, चाहे वाचा द्वारा, चाहे कर्म द्वारा. ஒன்று மனசு மூலமாக, இல்லை வார்த்தைகள் மூலமாக, இல்லை கர்மத்தின் மூலமாக. செக் கரோ சஃபல் கித்னா கியா, எவ்வளோ நம்ம ஈடுபடுத்தணும் அல்லது பயன்படுத்தணும் சோதனை பண்ணுங்க. அடுத்த வரி பாபா சொல்கிறாரு, ஜமா கித்னா கியா, எவ்வளோ சேமிப்பை செய்தீர்கள். और बाप दादा विशेष वरदान दे रहे. இந்த வருஷத்துக்கு பாபா விசேஷமான ஒரு வரதானம் கொடுத்துட்ருக்காங்க. என்னது? சஃபல் கரோ और பதம் குணா சஃபல்தா கா அனுபவ கரோ. ஈடுபடுத்துங்க, மேலும் பதம் குணா வெற்றியினுடைய
அனுபவத்தை செய்யுங்கள். ये प्रत्यक्ष फल शायद प्राप्त कर सकते हो. இந்த பிரத்யட்சமான பலனை சகஜமாக உங்களால் அடைய முடியும். சிறு சச்சி தில் சே. அது எப்போ? உண்மையான இதயத்தோட. सच्चे दिल पर भोलानाथ बाप बहुत सहज राजी हो जाता है. உண்மையான இதயத்தில் கள்ளங்கபடமற்ற பாபா ரொம்பவும் சுலபமாக ராஜியாகி விடுகின்றார். இசிலியே சஃபல் கரோ. அதனால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஈடுபடுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும், யூஸ் பண்ண வேண்டும். ज्ञान धन शक्तियों का दान, गुणों का दान हर समय सफल करो. ஞான செல்வத்தையும் சக்திகளுடைய செல்வத்தையும் குணங்களுடைய செல்வத்தையும் ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் ஈடுபடுத்துங்கள். சஃபல் கர்னா ஆத்தா है वह किनारे करना वह संभालने बहुत आता है. கிண்டல ஒரு கேள்வி வைக்கிறேன். சஃபல் பண்ண யூஸ் பண்ண வருகிறதா அல்லது ஓரத்தில் வைக்கிறது, சம்பாலனை பண்ணுறது, இது ரொம்ப வருதா? கிரானே நெய் கரோ லகாவ். ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சிடாதீங்க, பயன்படுத்துங்கள், யூஸ் பண்ணுங்க. ஜப் கத்தேக்கு அச்சானக் சப் ஹோன எவர் ரெடி பண்ண. எப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு, எது நடந்தாலும் எப்படி நடக்கும்? திடீர்னா நடக்கும். அப்படின்னா என்ன செய்யணும்? எவர் ரெடியாக ஆக வேண்டும். தோ ஆக ஜோ பி ஹே உஸ்கோ சஃபல் கரோ. எதெல்லாம் உங்களிடம் இருக்கின்றதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. பாப் தாதாக்கு நெய் சாயே அப்படி இல்லை ஜமா கரோ. பாப் தாதாக்கு ஒன்றுமே வேணாம், உங்களுக்காக நீங்கள் சேமியுங்கள். பாப் தாதா தோ தாத்தா है. பாப் தாதா யார்? வல்லல். लेकिन सफल करना अर्थात जमा करना. நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சேமியுங்கள். क्योंकि ஏனென்றால் பாப் தாதா ने समय प्रमाण जमा का खाता देखा. நேரத்திற்கேற்ப குழந்தைகளுடைய சேமிப்பின் கணக்கை பாப் தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? हर एक बच्चे के जमा खाता बाप दादा के पास है. ஒவ்வொரு குழந்தைகளினுடைய சேமிப்பு கணக்கும் பாப் தாதாட்ட இருக்கிறது. तो ஆக ஜமா கா காத்தே மே கியா தேகா. அப்படி பார்க்கும்போது குழந்தைங்களுடைய சேமிப்பு கணக்கில் என்ன பாபா பார்த்தார்? கை பச்சே சமஸ்தேவா கத்தே பௌத்த. சில குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம், சொல்லக்கூட செய்கிறாங்களாம். அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களாம், ஹமாரா எபி ஜமா ஹை எபி ஜமா ஹை. இதில் எங்களுடைய இது சேமிக்கப்பட்டு இருக்கிறது, இது கூட சேமிக்கப்பட்டு இருக்கிறது. बाहर से जमा का खाता बहुत वर्णन करते हैं. வெளியில் நாங்கள் என்னெல்லாம் சேமித்தோங்கிறத ரொம்ப வர்ணனை பண்ணுறாங்க. लेकिन ஆனால் बाप के जमा के खाते में जो जितना कहते हैं सब उससे बहुत कम जमा. அவங்க எவ்வளவு சொல்கிறாங்க, எவ்வளவு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாபாவுடைய கணக்கில் சேமிப்பு குறைவாக இருக்கிறது. क्यों? ஏன்? वही पहला पाठ. அந்த முதல் பாடம் பாபா என்ன சொல்லிக் கொடுத்தாரு? மை और मेरापन, நான் மற்றும் எனது. मैंने किया मेरी ये सेवा है, मेरा ये कार्य है. நான் தான் செஞ்சேன், இது என்னுடைய சேவை, இது என்னுடைய காரியம் அப்படின்னு சொல்லும்போது ஜமா கர்த்தே समय वो समझते जमा कर रहे हैं. அவங்க நேரம் என்ன நினைக்கிறாங்களாம்? நான் சேமித்து கொண்டே இருக்கிறேன் என்று. लेकिन वो ऑटोमेटिकली जमा का खाते से निकल व्यर्थ खाते में जमा. சேமிப்பு கணக்குலேருந்து வெளிவந்து வியர்த்தம் வேஸ்ட்டுங்கிற கணக்கில் போய் சேர்ந்துடுதான். ஏன்? ஆட்டோமேட்டிக் சூக்ஷம் மஷினரி. இது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சூக்ஷமமான மெஷினரியா. பாபா ने कराया, பாபா की सेवा है. பாபா செய்வித்தார், இது பாபாவுடைய சேவை, என்னுடைய சேவை இல்லை. மைனேக்கியா நே, நான் செஞ்சேன்னு சொல்லாதீங்க. வர்ணனை கரோ, வர்ணனை செய்யாதீங்க. மைனே ஏக்கியா மைய கர்த்தியும் மை கர் சக்தம். நான் செஞ்சேன், நான் செய்கின்றேன். ய மைமை நஹி, நான் என்ற
இந்த நான் இருக்கக்கூடாது. பாபா பாபா போலோ तो पदम गुना जमा होगा. நான் சொல்கிறதுக்கு பதிலாக பாபா பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லையற்ற அளவு சேமிக்கப்பட்டு விடும். और मैं मेरा बोलेंगे तो ट्रांसफर होकर वेते खाते में जमा हो जाएगा. எப்போ நான் எனதுன்னு சொல்லுவீங்களோ அப்போ அது என்ன ஆகிடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வேஸ்ட் என்ற கணக்கில் சேமிக்கப்பட்டு விடும். ये ऑटोमेटिक मशीनरी बहुत फास्ट है. இந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கின்ற மெஷினரி இருக்குல்ல, அவங்க சொல்கிறாங்க இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆளுக்கு பத்தா भी नहीं पड़ता है. உங்களுக்கு இது தெரியக்கூட வருவதில்லை. इसके चेकिंग भी बहुत सच्चे दिल से. இதுக்கு செக்கிங் கூட எப்படி பண்ணணுமா, மிகுந்த உண்மையான இதயத்தோட மைப்பன் से न्यारा होकर करने वाले कर सकते. நான் என்ற உணர்விலிருந்து விடுபட்டவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். जब आप आदि रतन आदि में स्थापना में निकले, நீங்கள் ஆதி ரத்தனங்கள் ஆதி ஸ்தாபனையின் பொழுது வெளிப்பட்டவர்கள். சேவாமி நிக்கலைத்தோ கேபாவ ரத்தாத்தா, சேவையில் வரும்போது வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன பாவனை இருந்தது, கே போல் நிக்கல்தாத்தா, என்ன உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்தது, மைப்பன் தான் நான் என்பது இருந்ததா. பாபா பாபா கஹா தபி வாரிஸ் பாபா பன். நீங்கள் பாபா பாபான்னு சொன்னனால்தான் வாரிஸ் பாபாவோட குழந்தைங்களா ஆனாங்க. तो आज सेवा के आदि बने या बाबा बाबा कहने इसका सबूत है. இன்றைக்கி அவங்க சேவையில் ஆதியாக ஆகியிருக்கின்றார்கள். இது பாபா பாபான்னு சொன்னதனுடைய ப்ரூஃபே. अभी बाप दादा के पास वारिस क्वालिटी बहुत कम आती है. क्यों? இப்போ பாப் தாதா கிட்ட வாரிஸ் குவாலிட்டி ரொம்ப குறைவாக வருது. ஏன்? பாபா और மைப்பன் மிக்ஸ் है. பாபா கூட நான் என்பதும் மிக்ஸ் ஆகிடுது. இசிலியே அதனால் இஸ் வருஷமே பாப் தாதா குலி தில் சே வரதான் தேரு. இப்போ பாபா நமக்கு திறந்த மனதோடு வரதானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஜித்னா ஜமா கர்னே சாகோ உத்னா கர்லோ. எவ்வளவு நீங்கள் சேமிக்க விரும்பினாலும் நீங்கள் சேமியுங்கள். கர்லோ கர்லோ, சேமியுங்கள் சேமியுங்கள். சஃபல் கரோ சஃபல்தா மூரத் பனோ. யூஸ் பண்ணுங்க, வெற்றி மூர்த்திகளாக ஆகுங்கள். அச்சா, நல்லது. அபி கவுன்சா உற்சவம் மனாய. இப்போ எந்த ஒரு உற்சவத்தை கொண்டாடினீங்க? சில்வர் ஜூப்ளி 25 இயர்ஸ்க்கானது. சில்வர் ஜூப்ளியோலே ஹாத் உட்டாகும். யார் சில்வர் ஜூப்ளியோ அவங்கெல்லாம் கையை தூட்டுங்க. தினோக்கி செரமனி மனாயி வை ஹாத் உட்டாகும். யாருக்காக செரமனி கொண்டாடினாங்களோ அவங்களும் கையை தூக்குங்க. டபுள் செரமனி மனாயி, டபுள் செரமனி கொண்டாடினீங்க. பாரத் கி பி தோ தேஷ் கி பி. தேஷ் உள்நாட்டுக்கும் சரி வெளிநாட்டுக்கும் சரி. அச்சா இது செரமனி மன்னான்னு அர்த்தம். இந்த செரமனியை கொண்டாடுறீங்க அப்படின்னால என்ன பொருள்? अपने आप को पक्की प्रतिज्ञा की स्टैम्प लगाना. தனக்குத்தான் பக்காவை உறுதிமொழியினுடைய ஸ்டாம்பை போட்டிருக்கிறீங்க. செரமனி மனாய் பாப் தாதா को भी दृश्य अच्छा लगता है. நீங்கள் செரமனி கொண்டாடுறது பாப் தாதா கூட அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. சாசா ஜோ சங்கல்ப கர்த்தையோ, கூடவே நீங்கள் என்ன சங்கல்பம் செய்கின்றீர்களோ उसके ऐसी अलमाइटी गवर्नमेंट के स्टाम्प लगाओ. அதன் மேலே அல்மைட்டி கவர்மெண்ட்டினுடைய ஸ்டாம்பை நீங்கள் போடுங்க. சதா அவிநாசி அட்டல் ரஹே. அது அழியாததாக எப்பொழுதும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும். மனானா அர்த்தா, பாபா பாருங்க, கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? சாதாரணமாக சொல்லுவாங்க பண்ணுனா ஆவதுன்னு. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க கொண்டாடுவது என்றால் என்ன அர்த்தம்? வாய்தா நிபானா, நாம் கொடுத்த உறுதிமொழியில் கடைபிடிக்க வேண்டும். तो ऐसी पक्के स्टाम्प लगाई. இந்த மாதிரி பக்காவாக ஸ்டாம்ப் வச்சுட்டிங்களா? யா கச்சி ஸ்டாம்ப் लगाई, பக்கி लगाई. கச்சாவாக வச்சிங்களா பக்காவாக வச்சிங்களா? ये सिल्वर जुबली वाले कुमार हाथ तो अच्छा हिला रहे. सिल्वर जुबली குமார்ஸ் எல்லாம்
கையில் ரொம்ப நல்லா அசைக்கின்றார்கள், ஆற்றாக. பக்கி மனாய பக்காவை கொண்டாடினீங்களா? அச்சா நல்லது. ஏன் திருஷ்ய பூல்னி ஜானா, இந்த காட்சியை ஒருபொழுது நீங்கள் மறந்து விடாதீர்கள். கபி பி குச்சி பி கம்ஜோரி ஆயே, எப்பயாவது ஏதாவது ஒரு பலகீனம் வந்தால் அப்படி உற்சவக்கா ஃபோட்டோ சாமிலாம், உங்களுடைய உற்சவத்தினுடைய ஃபோட்டோ இருக்குல்ல, அதை முன்னாடி கொண்டு வாங்க. ஹரேக்கா ஃபோட்டோ நிக்கால்த்தேன்னா, ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபோட்டோ எடுக்கப்படுது இல்லையா, சப்கோ மில்தா, எல்லாருக்கும் கிடைக்கின்றதா. ஐசி ஃபோட்டோ நீ நிக்கல்த்தா, மத்தளவு சே நிக்கல்த்தா. அந்த மாதிரி போட்டு வர்றதில்ல, ஏதாவது பர்பஸோடு எடுக்கிறீங்க ஃபோட்டோ, இசிலியே நிக்கல்த்தா. ஃபோட்டோ ஏன் எடுக்கப்படுகின்றது என்றால், ஐசே கோய் சமயம் ஆவே தோ ஃபோட்டோ சாம்னே ரக்கணும். அந்த மாதிரி ஒரு நேரம் வந்ததுன்னா அந்த நேரம் நம்ம முன்னாடி அந்த ஃபோட்டோவை கொண்டு வரணும். ஐசே நேரம் அல்மாரிமே பந்து ரக்குதோ, அலமாரியில் மூடி வச்சிடாதீங்க. சமை பெர் பி யாத் நெய் ஆய், நீங்கள் அப்படி மூடி வச்சுட்டு நேரம் வரும்போது அது நினைவுக்கே வராமல் போயிடுச்சுன்னா, சப்சே படி சௌகாத், எல்லாத்தோட ஒரு பெரிய கிஃப்ட்டு. சுமிருத்தி திலானேக்கு நிஷானி, இது நினைவை கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். பாபா சொல்கிறாங்க, இந்த செரமனியில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்ல, அந்த ஃபோட்டோலாம் என்ன பெரிய கிஃப்ட்டுங்கிறார். ஏன்னா அது நமக்கு நினைவை கொடுப்பதற்கான ஒரு அடையாளமாயிடுச்சு. அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த நினைவுகள் வந்துடும். அந்த நேரத்தினுடைய டபுள் ஃபார்னர்ஸ் கியா கமால் கரேங்கே. பாபா சப்ஜெக்டுக்கு வர்றார். டபுள் ஃபார்னர்ஸ் என்ன அதிசயத்தை செய்வீர்கள்? டபுள் ஃபார்னர்ஸ் ஐசி கமால் கர்க்கே திகாவோ. டபுள் ஃபார்னர்ஸ் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை செய்து காட்டுங்கள். जो ऐसी आत्माओं को संदेश दो जो भारत के लिए மைக் बने. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு செய்தியை கொடுங்க, அவங்க பாரதத்துக்கே மைக் ஆயிடணும். क्योंकि भारत के माइक का भी प्रभाव है, लेकिन फॉरेन का माइक का प्रभाव डबल पड़ेगा. பாரதத்தினுடைய மைக்கினுடைய பிரபாவமும் இருக்குது, ஆனால் ஃபாரினுடைய மைக்கு அதனுடைய பிரபாவம் டபுளாக இருக்கும். तो डबल फॉरनर्स को ऐसे माइक तैयार करने हैं. डबल फॉरनर्स அப்படிப்பட்ட மைக்கை தயார் பண்ணணும். கரேங்கே, செய்வீர்களா? அகலே வருஷ் மைக் ஆனா चाहिए. அடுத்த ஆண்டு அந்த மைக்கு பாபாவுக்கு முன்னாடி வரணும். ஐசே நீ சிறு பாஷன் கற்கே ஜலே ஜாய் நீ, அப்படி இல்லை அவர் வந்துட்டு லெக்சர் பண்ணிட்டு போயிடுறது. சம்பந்தமே சமீப் ஹோ, சம்பந்தத்தில் நெருக்கத்தில் வரணும். பலே ज्ञान योग में नियमित नहीं बने. ஞான யோகத்தில் அவங்க நியமித்தமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. माने सचमुच ईश्वरीय कार्य है और जीवन बनानी तो ऐसी चाहिए. உண்மையிலே இது ஈஸ்வரருடைய ஒரு காரியம், வாழ்க்கையை பண்ணணும்னா இதுதான் வேணும். लेकिन मेरे में हिम्मत कम है, ஆனால் என்னட்ட அவ்வளோ தைரியம் இல்லை. उसमें भी कोई हर्जा नहीं है. அப்படி இருந்தாலும் பாவச்சாரா பரவாயில்ல. அவருக்கு நிமித்த மைக் பந்தே பந்தே स्वयं बनी जाए. பிறருக்கு நிமித்தமாக ஆகி ஆகி இவங்களும் என்ன ஆகிடுவாங்க, அப்படியே ஆகிடுவாங்க. वैसे सीधा स्टूडेंट नहीं बनेंगे, அவங்க நேரடியாக ஸ்டூடெண்ட் ஆக மாட்டாங்க பாபாவுக்கு. लेकिन सेवा के बल से दूसरों का निमित्त बंद. சேவையினுடைய பலத்தின் காரணமாக பிறரை நிமித்தமாக்குவாங்க. उसके प्रभाव में बन जाएंगे, அவங்களுடைய பிரபாவத்தில் அவங்களும் ஆயிடுவாங்க. तो सुना डबल फॉरनर्स, கேட்டிங்களா? डबल फॉरनर्स எல்லாம் अभी देखेंगे कौन सा देश निमित्त बनता है. பார்க்கலாம் எந்த தேசம் இதற்கு நிமித்தமாக ஆகிறது. जो भी देश निमित्त बने, எந்த ஒரு தேசம் நிமித்தமாக ஆகிறதோ फिर उसको अवार्ड देंगे. பாபா சொல்லிட்டார், அவங்களுக்கு அவார்டு கொடுப்போம். சர்வ நவ யுகக்கே விஸ்வ அதிகாரி, அனைத்து புது யுகத்தினுடைய உலக அதிகாரிகள். नव जीवन द्वारा विश्व परिवर्तक आत्माओं को, புது வாழ்க்கையின் மூலமாக உலக மாற்றத்திற்கான ஆத்மாக்களுக்கு, சதா சஃபல் करने से सफलता मूर्त बनने वाले आत्मा, எப்பொழுதுமே பயன்படுத்தி யூஸ் பண்ணுறதின் மூலமாக
வெற்றி மூர்த்திகளாக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு सदा अपने किए हुए वायदों को साकार स्वरूप देने वाले நாம் என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கோமோ அதுக்கு சாக்கார ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அச்சல் அக்கண்ட ஸ்வரூப ஆத்மாவுக்கும் ஆடாத अखंड स्वरूपத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு सदा उत्सव में औरों को भी उत्सव द्वारा उत्साह दिलाने वाले आत्माओं को எப்போதுமே உற்சவத்தில் இருக்கக்கூடிய உற்சவத்தின் மூலமாக உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு बाप दादा का नया वर्ष और नए युग की स्थापना की मुबारक हो புது ஆண்டு புது யுகத்திற்கான ஸ்தாபனைக்கான வாழ்த்துக்கள் முபாரக் ஹோ முபாரக் ஹோ 3 தடவை பாபா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்கிறார் साथ साथ हिम्मत கூடவே தைரியம் வச்சு சர்வ பச்சே ஆகிய பண்ணே வாலே हिम्मत बच्चे அனைத்து குழந்தைகளையும் முன்னேற்றக்கூடிய தைரியமுள்ள குழந்தைகளுக்கு மதத் பாப் ஐசி சர்வ பச்சோங்கோ தைரியமுள்ள குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி என்ற அப்படிப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே रात्रि 12 बजे के बाद बाप दादा ने सभी बच्चों को पुनः नए वर्ष की बधाई दी 12 மணிக்கு அப்புறம் பாப் தாதா எல்லா குழந்தைகளுக்கும் மறுபடியும் புத்தாண்டுக்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்றார் सर्व विश्व के कोने कोने में विश्व की चारों ओर विशेष नव जीवन में रहने वाले सभी को नए वर्ष के साथ साथ नव युग भी मुबारक हो मुबारक हो मुबारक அனைத்து உலகத்தினுடைய எந்த ஒரு கோடியிலும் இருக்கக்கூடிய உலகத்தின் 4 பக்கங்களிலும் உள்ள விசேஷமான புழு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அனைவருக்கும் புது வருஷம் மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் 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 ब्राह्मण बच्चों को लिए तो हर दिन हर सेकंड नया है பிராமண குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கூட ஒவ்வொரு வினாடியும் கூட புதுசா तो अभी पुराने वर्ष की विदाई है இப்போ பழைய வருஷம் விடுபட்டு செல்லுகின்றது नए वर्ष की बधाई हो புது ஆண்டுக்கான வாழ்த்துக்கள் ऐसे सदा हर सेकंड जो भी संकल्प करो कर्म करो हर कर्म संकल्प बधाई वाला ஒவ்வொரு வினாடியும் சரி ஒவ்வொரு சங்கல்பம் செய்யும் போதும் சரி ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யும் போதும் சரி ஒவ்வொரு கர்மத்திற்கும் ஒவ்வொரு சங்கல்பத்திற்கும் வாழ்த்துக்கள் जो भी संपर्क में आए वो सदा बधाई हो बधाई யார் உங்கள் தொடர்பில் வந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கிடைக்கட்டும் यही गीत गाते रहे இந்த பாட்டையே பாடிக்கொண்டு இருக்க வேண்டும் इस नए वर्ष में सभी को जो भी मिले जो भी साथ में रहते हैं இந்த புது ஆண்டில் யாரெல்லாம் உங்களை சந்தித்தாலும் சரி யாரெல்லாம் உங்கள் கூட இருந்தாலும் சரி அவர்களுக்கு சதா குஷிக்கு தில் குஷ் மிட்டா திலாத்தே ரே மகிழ்ச்சி மற்றும் இதயத்திற்கான மகிழ்ச்சி அடைகின்ற மிட்டாயை கொடுத்து கொண்டே இருங்க नए उमंग उत्साह के चारों के बच्चों को नए वर्ष के साथ मुबारक புது உற்சாகம் ஆர்வம் 4 பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு புது வருஷத்தின் கூடவே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குட் நைட் और गुड மார்னிங் அதையும் பாபா சொல்லப்பார் குட் நைட் அப்புறம் குட் மார்னிங் अच्छा நல்லது ஓம் சாந்தி இன்னைக்கு பாபா வரதானம் கொடுக்குறாங்க दृढ़ निश्चय के आधार पर सदा विजयी बनने वाले ब्रह्मा बाप के स्नेही भव நம்ம என்ன ஆகணும் பிரம்மா பாபாவின் அன்பானவர்களாக ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் எப்பொழுதுமே வெற்றி அடைபவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம பிரம்மா பாபாவுக்கு அன்பானவர்களாக இருக்க முடியும் எப்போதுமே நம்ம வெற்றி அடைய வேண்டும் என்றால் திட நிச்சயம் என்பது இருக்க வேண்டும் ஆகவே திட நிச்சயத்தின் ஆதாரத்தில் எப்பொழுதுமே வெற்றியை அடையக்கூடிய பிரம்மா பாபாவின் அன்பானவர்களாக ஆகுக जो दृढ़ निश्चय रखते हैं
யார் ஒருத்தவங்க திடமான நிச்சயம் வைக்கிறாங்களோ, तो निश्चय की विजय कभी टल नहीं सकता. நிச்சயத்துக்கு வெற்றி என்பதை யாருமே தடுக்க முடியாது. चाहे 5 ही तत्व आत्मा कितना भी सामना करे, 5 தத்துவங்களாகட்டும் அல்லது எந்த ஒரு ஆத்மாக்களாகட்டும் அவங்கள எதிர்கொள்ள முடியாது. लेकिन वो सामना करेंगे और अपने निश्चय के आधार पर समाने की शक्ति है उस सामना को संभाले. அவங்க எதிர்கொள்ளுவாங்க. ஆனால் ஆடாத நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் நீங்கள் அதை சமாளிக்க சக்தி மூலமாக அவங்களுடைய எதிர்ப்பு கூட என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ளே கரைத்து கொள்வீர்கள். கபி நிச்சயமே அல்ச்சல் நஹி ஹோ சக்தி. அப்போ ஒரு பொழுதும் உங்களுடைய நிச்சயத்தில் அலைச்சல் என்பது இருக்கவே முடியாது. ஐசி அச்சல் ரேனிவாலி, அப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடிய விஜயி பச்சேஹி, வெற்றி குழந்தைகள் தான் பாப் கே சினேஹி, பாபாவுக்கு அன்பானவர்கள். சினேஹி பச்சே சதா பிரம்மா பாப் கே புஜாவுக்கு சமாய रहते हैं. யார் அன்பான குழந்தைங்களோ அவங்க எப்போதும் பிரம்மா பாபாவுடைய கைகளில் மூழ்கி விடுகின்றார்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, சர்வ கஜானோ கி சாபி பிராப்த கர்னி ஹை தோ, அனைத்து பொக்கிஷங்களினுடைய சாவியை பிராப்தி செய்ய வேண்டுமெனில் என்ன செய்யணும், பரமாத்மா பியார்க்கே அனுபவி பனோ, பரமாத்மாவுடைய அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். अव्यक्त साइलेंस द्वारा डबल लाइट फरिश्ता स्थिति का अनुभव करो. अव्यक्त साइलेंस மூலமாக டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். हर बात में, वृत्ति में, दृष्टि में, कर्म में न्यारापन अनुभव हो. ஒவ்வொரு விஷயத்திலையும் அது விருத்தியாகட்டும், திருஷ்டியாகட்டும், கர்மமாகட்டும், என்ன அனுபவமானோம், விடுபட்ட நிலை. यह बोल रहा है लेकिन न्यारा प्यारा 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 लगता है. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப விடுபட்டவர்களாக, ரொம்ப ரொம்ப அன்புப்பட்டவர்களாக அனுபவமாகிறது. ஆத்மிக் प्यारा, ஆன்மீக அன்பு. नंबर 1 ब्रह्मा के आत्मा के साथ और सभी को भी फरिश्ता बन परंदाम में चलना है. नंबर 1 ब्रह्मा आत्मा, அது கூடயே நீங்கள் அனைவரும் கூட ஃபரிஸ்தா ஆயிட்டு பரந்தாமத்திற்கு செல்ல வேண்டும். तो मन की एकाग्रता पर अटेंशन दो. மனதின் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மையின் மீது கவனம் வையுங்கள். ஆர்டர் சே மன் கோ சலாவோ, உங்களுடைய கட்டளையின்படி மனத்தை நடத்துங்கள். மனதினுடைய கட்டளைப்படி நீங்கள் நடக்கக்கூடாது, அதாவது உங்கள் விருப்பப்படியெல்லாம் நீங்கள் நடக்கக்கூடாது. ஆக இன்னைக்கு புது வருஷத்தில் பாபா அதை முக்தி வருஷமாக கொண்டாடுங்கள், யூஸ் பண்ணி வெற்றியாளர்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார். பிராமண ஆத்மாக்கள் எல்லாருமே புது வாழ்க்கையை வாழக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்கள். அதனால் புது வருஷத்தை மட்டும் கொண்டாடல, புது யுகத்திற்காகவும் கொண்டாடுகின்றார்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த நினைவு வருகின்றது, இன்று பழைய வருஷம் போது, நாளைக்கு புது வருஷம் வரப்போகுது, அதே மாதிரி நாளைக்கு புது யுகம் வரப்போகின்றது, அங்கே நான் ராஜ்ய அதிகாரியாக இருக்கின்றேன், அது எப்படிப்பட்ட அருமையான ஒரு ராஜ்யமாக இருக்கின்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிகின்றதா? ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் விடுபட்டவர்களாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அன்பானவர்களாக இருக்க முடியும். அதுவும் எத்தனை முறை நீங்கள் ராஜ்ய அதிகாரியாக ஆகியிருக்கின்றீர்கள், அனுபவம் இருக்கின்றது அல்லவா? ஆக இது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, இதை யாருமே மாற்ற முடியாது. அந்த மாதிரி கிஃப்ட்டு பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கின்றார். அதை சம்பாலனை பண்ணுகின்றீர்களா? இல்லை திருடர்கள் யாரும் திருடிட்டு போயிடுறாங்களா?
திருடிட்டு போகாமல் இருக்குன்னா டபுள் லாக் போட்டிருக்கீங்களா? ஏன்னா இப்போல்லாம் சிங்கிள் லாக் எதுலேயுமே கிடையாது, டபுள் லாக் தான். பாபா காட்ரேஜ் லாக்கை பற்றி சொல்லலை, கார்டனுடைய லாக்கை பற்றி சொல்கிறார். கார்டனுக்கு நம்ம என்ன லாக் கொடுத்துருக்கார், அதை யாருமே உடைக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் எப்போ சோம்பேறித்தனம் ஆகிடுவீங்களோ அதுக்கப்புறம் அந்த திருட என்ன பண்ணுவான், ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக திருடிட்டு போய்டுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் உங்கள் லாக்கு இப்போ எப்படி இருக்குது, லூஸாக இருக்குன்னு. அதனால் ஒருபொழுதும் சோம்பேறித்தனத்துடன் இருக்காதீர்கள். பாப் தாதா இந்த புது வருஷத்தில் உள்நாடு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி வர்க்கத்தினுடைய விசேஷமான ஆத்மாக்களுடைய பூச்செட்டை பார்க்க விரும்புகின்றார். ஏன்னா நேரம் ரொம்ப நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு விங் இருக்கக்கூடியவர்கள் கூட எங்களுக்கு செய்தி கிடைக்கவில்லை என்று உங்களை குறை கூறி விடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு துறையினருக்கும் நீங்கள் சேவை பண்ணி அதில் விசேஷமாக மைக்கை ஏற்பாடு பண்ணி அவங்கள பாபாவுக்கு முன்னாடி கொண்டுட்டு வாங்க. ஏன்னா நேரம் இப்போ பிரத்யட்சத்தை அவனுடைய அருகாமையில் சென்று கொண்டே இருக்கின்றது. இப்போ உறுதிமொழி நீங்கள் கொடுக்குறீங்க, கொடுக்கும்போது ரொம்ப இனிமையாக கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லாவும் கொடுக்குறீங்க, ரொம்ப அன்பாகவும் கொடுக்குறீங்க, ரொம்ப சக்திசாலியாகவும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ என்ன செய்யணும், அதை கடைபிடிக்க வேண்டும், அவ்வளோதான். ஆனால் சில நேரம் பூனை வருது, சில நேரம் எலி வருது, சில நேரம் சிங்கம் வருது. எலினா என்ன, உங்களுடைய பொக்கிஷங்கத்தை கட் பண்ணி சாப்பிட்டுடுது. பூனைனா என்ன, மியாவு மியான்னு சொல்லக்கூடியது, நான் சொல்லக்கூடியது, நான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் இது இப்படி அப்படின்னு நான் சொல்கிறவங்க. அப்போ சிங்கம் வருதுன்னா என்ன அர்த்தம், பயமற்றவர்களுக்கு பயத்தை கொடுத்து விடுகின்றது. அதனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணும், டபுள் லாக் போடணும். இப்போ இந்த வருஷம் இந்த பூனையோ எலியோ சிங்கமோ வராமல் பார்த்துக்கணும். அதனால் இந்த ஆண்டை அனைத்து விஷயங்களிலிருந்தும் முக்தி ஆண்டாக, சிம்பிளாக 2 வேர்டில் பாபா சொல்லிட்டாங்க, முக்தி ஆண்டாக கொண்டாடுங்கள். அதுக்காக பாப்தாதா ஒரு சின்ன ஸ்லோகனை கொடுக்குறாங்க. என்னது, சஃபல் கரோ சஃபல்தா லோ. யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்துங்க, வெற்றியை அடையுங்கள். இப்போ பாபா நமக்கு என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கின்றார், நேரம், சங்கல்பம், சுவாசம் மற்றும் உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க, வேஸ்ட்டு பண்ணாதீங்க. கடைசி காலத்துக்கு தேவைப்படலான்னு நீங்கள் வச்சிருக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு சங்கல்பமும் என்ன, உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. சூக்ஷமான இந்த ப்ராப்பர்ட்டியான நேரம், சுவாசம், சங்கல்பம், இந்த 3ஐ வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஆக பயன்படுத்துங்கள். பதம் குணா வெற்றியினுடைய அனுபவத்தை செய்யுங்கள். ஏன்னா எது நடந்தாலும் திடீர்னு நடக்கும். நம்ம என்ன செய்யணும், எவர் ரெடியாக ஆக வேண்டும். நீங்கள் எதையுமே யூஸ் பண்ணிங்கன்னா பாபாவுக்கு எதுவுமே தேவையில்லை. அது உங்களுடைய சேமிப்பு கணக்கில் சேமிக்கப்பட்டு விடுகின்றது. சில குழந்தைங்க சொல்கிறாங்க, நாங்கள் நிறைய சேமிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சொல்கிற அளவுக்கு சேமிப்பு கணக்கில் பாபாக்கிட்ட இல்லை. காரணம் என்ன, ஏன்னா அவங்க நான் எனதுன்னு சொல்கிறாங்க. நான் செஞ்சேன், என்னோட சேவை இது, என்னுடைய காரியம் இது அப்படின்னு அப்படி சொல்லும்போது அது சேமிக்க கணக்கில் போகிறதுக்கு பதிலாக வேஸ்டினுடைய கணக்கில் போயிடுகின்றது. அதனால் மைப்பன் நான் என்பதை விடுபட்டு விட வேண்டும். அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த தடவை நமக்கு வாழ்த்துக்களை கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாரு பாருங்கள், எல்லையற்ற தந்தையானவர் எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவு சேமிங்க 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 3 தடவை சொல்கிறேன். அப்போ நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ப தான் வெற்றி மூர்த்திகளாக ஆகின்றோம். நல்லது. ஓம் சாந்தி.
சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, தேவதையாய் என்னை மாற்றிடவே, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. தரும் என் அன்னை நீ, தூய அன்பை தரும் என் அன்னை நீ, நல்ல அறிவை தரும் என் தந்தையும் நீ, உயர் பண்பை தரும் என் ஆசானி, உயர் பண்பை தரும் என் ஆசானி, சத்கதியை தரும் என் குருவும் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, என் வாழ்க்கையில் வந்த வசந்தம் நீ, இந்த கலியுகத்தில் கரை சேர்த்திடவே, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான் நீ வந்தாய் நேரிலே. உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று உலகத்திற்கும் ஒரு தலைவன் நீ, மூன்று மூர்த்திகளை இங்கு படைப்பவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்று காலங்களை இங்கு உணர்ந்தவன் நீ, மூன்றாம் கண்ணை என்னில் திறந்தவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, இந்த மண்ணில் ஸ்வர்க்கம் விதைப்பவன் நீ, உன்னுடனே என்னை அழைத்து செல்ல, பகவான் நீ வந்தாய் நேரிலே இங்கே, பகவான்
வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. உன்னால் பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே, பாவமெல்லாம் இங்கு பனி போல் விலகுமே. தேவதையாய் என்னை மாற்றிடவே பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, சங்கமயுகத்தின் மகிமை சொல்லவா, பகவான் நீ வந்தாய் நேரிலே. இங்கே பகவான் நீ வந்தாய் நேரிலே. பிரச்சனையிலிருந்து வெளியே வர வழியே இல்லாத சமயம் நாம் கடவுள் மேலே வச்சிருக்கிற அன்பானது நம்மளை கட்டாயம் கரை சேர்த்துடும். When you find no way out, it is the love for the Almighty which will sail you through.